கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசியுங்கள். லூக்கா 1 அதிகாரம் 20வது வேத வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். பார்க்கிறோம் சகரியாவுடைய வாழ்க்கைய. சகரியா யார்? இவன் தேவனுடைய சமூகத்தில் போய், இவன் ஒரு ஆசாரியன், தேவ சமூகத்தில் போய் தூபம் காட்டுகிறவன். அவன் ஜனங்கள் காத்திருப்பார்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக. இவன் என்ன செய்வான்? பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவன் தேவனுக்கு தூபங்களை காட்டி ஜனங்களுக்காக தேவனிடத்தில் போய் விண்ணப்பங்களை செய்து தேவனிடத்திலிருந்து மகிமையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவன். ஆசாரியனாய் காணப்பட்டிருந்தவன் தான் இந்த சகரியா என்பவன். பார்க்கிறோம் இவனுடைய வாழ்க்கையில் இவனுக்கும் இவனுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்ம படித்தோம், அவனுடைய மனைவி கிழவியாயிருக்கிறாள். அவன் சொல்லுகிறான், நாங்கள் வயது சென்றவர்களாயிருக்கிறோம். அப்படி என்றால் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய பலன் குன்றி போய் சரீரப்பிரகாரமாய் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் மாற்றப்பட்டு தாண்டி போனதான காலங்களுக்குள்ளாக நானும் என்னுடைய மனைவியும் இருக்கிறோம். கிழவனாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு குறை இருந்தது. அதற்காக அவன் நிறைய நாள் ஜெபித்திருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு முன்பதாய் சொல்லுவார்கள், பாஸ்டரு, ஆனால் அவனுக்கே குழந்தை இல்லை. ஜனங்களுக்கு தூத்தி பேசுறதுக்கு கஷ்டம், ஈஸியாக பேசுவாங்க. அதெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். வேதத்தில் நான் காட்டுகிறேன். அப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் தேவன் தேவன் என்று சொல்லி நின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு பெரிய ஒரு அவச்சொல். என்னப்பா, உண்மையான தேவனைத்தான் நீ ஆராதிக்கிற, உண்மையான தேவனிடத்தில் போய் பேசுகிற, உன் குழந்தைய பற்றி என்னப்பா ஆச்சு? ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமைகள், அவமானம், தலை குனிந்து போய் நிற்கக்கூடிய நிலவரங்கள், சூழ்நிலைகள், மிகவும் மோசமான நிலைகளை தாண்டி, அந்த சரீரப்பிரகாரமான நிலைகளை தாண்டி நிறைய பேர் பேசி ஓஞ்சி போன நிலைமைகள். ஆமென். இப்படியே சமுதாயத்தில் பல நாள் அவமானப்பட்டு வருஷங்கள் ஓடி போய் இப்போ வயசாயிருச்சு. இப்போ கேட்பாங்களா? சொல்லுங்க, இப்ப கேட்பாங்களா? இப்ப யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஓஞ்சி போன காலங்கள் ஜனங்கள் கூட பேசி கேட்டு எதிர்பார்த்து கிண்டல் அடிச்சு அவங்களுக்கு விரோதமாய் பேசி நாங்கள் இதைத்தான் அவங்களை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொல்லி தெரியாம சில காரியங்களை அவங்கள பேசி எல்லாம் ஓஞ்சி போன காலத்தில் இவன் ஒரு நாள் இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிற அந்த வேளையில் இவனை தேடி தேவதூதன் போய் இவன் சொல்லுகிறான், உனக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 17ஆம் வசனத்தை. காபிரியல் தேவதூதனை சொல்லி அனுப்புகிறாரு. காபிரியல் தூதன் போய் இவனுக்கிட்ட சொல்றான், உனக்கு ஒரு குமாரனை உன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் அவனோடு பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிற காரியம் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் சொல்லுகிறான். அவன் நிமித்தமாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். அவன் மகிழ்ச்சியா இருப்பான். எப்படி அந்த வசனம் எப்படி? அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள். இப்படி ஒரு தீர்க்க தரிசனமுள்ள தீர்க்கமான வார்த்தைகளை, பிள்ளை பிறக்கலை ஆனா பிள்ளையை குறித்தும் பிள்ளையினுடைய எதிர்கால காரியத்தை குறித்தும் அன்றைக்கு நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியத்தை குறித்தும் தேவன் ஒரு வரியிலே சொல்லுகிறத இவனால ஏத்துக்கவே முடியல. சந்தேகப்படுகிறான்.
இவன் 18ஆம் வசனத்துல கேள்வி கேட்கிறான், இது எதனால நான் நம்புறது? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள், இது எப்படிப்பா நடக்கும் அப்படி சொல்லி தேவ தூதன் அவன் தூபம் காட்டுகிற அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தோடு அவன் பேசுகிறான். பார்க்கிறான் தேவதூதன், இது நடக்கிற வரைக்கும் நீ வாய் பேசாம நீ ஊமையனா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்கள். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை. தகுந்த காலத்திலே தேவன் சொல்லுகிறத சரியா கவனிக்கல. தகுந்த காலத்திலே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறதான காலத்தில், தேவன் கொடுத்து வைத்திருக்கிற அனுமதித்திருக்கிறதான தகுந்த காலத்திலே தேவன் வைத்திருக்கிறதான நிறைவேற போகிறதான காரியங்களை, தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனபடியினால், நம்பாமல் போனபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் அவனை இந்த தூதன் அவன் என்ன செய்கிறான், நீ வாய் பேசாமல் ஊமையானாய் இருப்பாய் என்று சொல்லுகிறான். ஆமென். நடந்துச்சா சொல்லுங்க, நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சு. அப்பவே நடந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பவே நடந்துச்சு. அப்பவே நடந்துச்சு. எது நடந்துச்சு? ஊமையா போயிட்டான். இங்க வயிற்றுல என்ன வளர்ந்துருச்சு? அதானே ஆண்டவர் சொன்ன உடனே அப்பவே நடந்துச்சுன்னா, இங்க ஊமையாகவும் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய மனைவியினுடைய வயிற்றிலே அப்பவே கர்ப்பத்தினுடைய வித்தை தேவன் செலுத்தி விட்டார். ஆமென். அப்பவே நடந்தது. அவர் குறித்திருந்த காலத்திலே அப்பவே நடந்தது. ஆமென். அவர் சொன்னது சொல்லுகிற நேரத்திலே ஒவ்வொன்றும் நடக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஆனால் மனிதர்களாக இருக்கிறன்னா அதை பார்க்கறதில்ல. தேவன் சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் நடக்கிறதை பார்க்க முடியாமல் போய்விடுகிறோம். நம்மளுக்குள்ளாய் சந்தேகங்கள் வருகிறது, கேள்விகள் வருகிறது, நம்மளுக்குள்ளாய் அநேக பார்வைகள் வித்தியாசப்படுகிறது, குழப்பங்கள் வருகிறது. இது எப்படி நடக்கும்? நம்மளுக்கு முன்னாடி செஞ்சு வச்சா தான் நம்புவோம், ஆனால் செய்கிறது வரைக்கும் போராட்டமும் குழப்பங்களும் தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் தாண்டி பேசுகிறது மாத்திரமல்ல, அவர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் அப்பவே அதை செய்கிறார். அவருடைய வார்த்தை அப்பவே நிறைவேறத்தக்கதாய் இருக்கிறது. அவர் சொன்னார் உடனே காரியங்கள் கீழ்ப்படுகிறதாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, சகரியாக்கு சொன்ன வார்த்தை அப்பவே உண்டாகும் என்றால், உனக்கும் எனக்கும் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்பவே நடக்கும்படியாக எழும்பப்பட்டிருக்கிறது. அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நம்முடைய மனதில் நினைத்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் எனக்கென்று சொன்ன வார்த்தைகள், அவர் எனக்கென்று இந்த வருஷத்தில் சொன்ன வார்த்தைகள் அப்பவே அவைகள் எழும்ப ஆரம்பித்து விட்டது. அப்பவே அவைகள் எனக்குள்ளாய் புடமிடப்பட்டவைகளாய் எழுப்பப்பட்டது. அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் சொன்ன உடனே சகரியாவுடைய வாய் பூட்டப்பட்டது. எலிசபெத்தினுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஆமென். அவர் சொன்னா நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன உடனே எதுனாலும் நடக்கும். மலை கூட உருகி போகும். ஆமென். அப்பவே நடந்தது. அவர் சொன்ன உடனே அது நடந்தது. அல்லேலூயா. தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் வந்தால், உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை வரும் என்றால் அப்பவே அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆமென். இவன் இந்த சகரியா என்னென்ன செய்தால், சகரியா உங்களை மாதிரி கிடையாது. அவன் ஒரு ஆசாரியன். அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவன். தேவனுக்கே தூபம் காட்டி ஊழியங்களை செய்கிறவன். ஜனங்களுக்கெல்லாம் மேன்மையாய் காணப்பட்டிருந்தவன் இந்த ஆசாரியன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தை கடந்து வந்த போது அவனும் அவிசுவாசம் உடையவனாயிருக்கிறான். ஆமென். அந்த 20ஆம் வசனத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது. என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். சம்பவிக்கும் நாள் மட்டும், இப்பேலிருந்து அந்த காரியம் நடந்து தீர்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்ப அப்படின்னு தேவதூதன் சொன்னான். அவன் பேச முடியாதபடி காணப்பட்டான். ஆனால் நாட்கள் கடந்தது, நாட்கள் புரண்டோடினது. எலிசபெத்தினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகினது. குறிப்பிட்ட காலத்தில் குழந்தையும் பிறக்க ஆரம்பித்தது. தேவன் நல்லவர். ஆமென். போகட்டும். இந்த காரியத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், இவன் இந்த சகரியாவை குறித்து நாம் பார்ப்போம். முதல் காரியமாக, சகரியா தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டானா படலையா? சொல்லுங்க, சந்தேகப்பட்டானா படலையா? பட்டான். சந்தேகப்பட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இரண்டாவது காரியம், அவன் எதிர்த்து பேசுகிறான். அவன் என்ன செய்கிறான்? எதிர்த்து பேசுகிறான். அவன் கேள்விகளை கேட்கிறான். பாருங்க, தேவனுடைய காரியத்தை அவன் கேள்வி கேட்கிறான். வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? எப்பா, இதை நான் எப்படிப்பா நம்புறது? இதை நான் எப்படிப்பா ஏத்துக்கிறது? நீ பாட்டு சொல்ற, நீ பாட்டுக்கு நீ சொல்ற, இதை நான் எப்படி நம்புறது? இருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம். அவன் செய்வதோ தேவனுடைய ஊழியம், அங்க பேசப்படுகிறதோ தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறதான காபிரியல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தூதன். ஆமே, சாதாரண தூதன் அல்ல. நல்லா கவனிக்கணும். தேவன் பேசும்போது ரகங்கள் இருக்கிறது. தேவனே பேசுவார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசுவார். தேவன் பாடல்கள் மூலமாய் பேசுவார். தேவன் தம்முடைய சத்தத்தை கேட்க வைப்பார். தேவன் சில வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு மனதில் உணர்வுகளை கொடுப்பார். சில வேளையில தேவன் சில காரியங்களை வேதத்தில் உள்ள வார்த்தைகளோ இல்லை, தேவன் தன் சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாய் எழுத்து வடிவில் எழுதி காட்டுவார். பெல்ஷாத்சார் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு முன்பதாய் குடிச்சி வெறி கொண்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு முன்பதாய் சவுட்டில் தேவனுடைய விரலே எழுதப்பட்டது. ஆண்டவர் பேசுவார். இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். இவன் அங்க என்ன செய்யறானா? கேள்வி கேட்டான். சகரியா என்ன செய்தான்? கேள்வி கேட்டான். இதை நான் எதனால அறிவேன்? யார்கிட்ட கேள்வி கேட்கிறான்? தேவனுடைய வார்த்தை வரும்போது கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, சந்தேகம் தேவனுடைய ஸ்தலத்தில் சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய காரியங்கள்ல என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. தேவ பிரசன்னத்தில் இருந்து சந்தேகப்படவே கூடாது. ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அதே இவனை மாதிரி இவன் எடுத்து இவன் சொல்றான், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள். இவன் என்ன செய்யணும்னா, தேவ வசனத்தை அது சொல்றத குறித்து யோசிக்காம தன்னுடைய சிச்சுவேஷனையே நினைக்கிறான். இவனுடைய பார்வை, இவனுடைய மூளை ஃபுல்லா எதுல போய் நிலையா நின்றுச்சுன்னா, நான் கிளவி ஆயிட்டோம், இனிமேட்டுக்கு நடக்காது. சிச்சுவேஷனே யோசித்துக்கிட்டு இருக்கிறான். உலகத்துடைய நிலைகளே யோசித்துக்கிட்டு இருக்கிறான். தேவ ஜனமே, உலகத்தை குறித்து நீ யோசித்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாளும் தேவனுடைய மகிமையை நீ பெறவே முடியாது. நீ விசுவாசித்திருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ விசுவாசிக்காம நீ நேரம் தாழ்த்தி போயிட்ட, நீ விசுவாசிக்கல, நீ 3 நாள் அவன் உன்னுடைய சகோதரனை சாக நீனே ஒப்பு கொடுத்துட்ட. அவன் இந்த காரியத்தை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ கண்டிருப்பாய் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா.
வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்களே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தீர்க்க தரிசனங்களை குறித்து ஆண்டவர் அந்த அருமையான ஆபிரகாமுக்கு தேவன் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். நீ குழந்தை பாக்கியம் பெறுவ, உன்னுடைய சந்ததி மணலை போல இருக்கும், உன்னுடைய சந்ததி பயங்கர வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், எண்ணவே முடியாது. ஆனா இங்க ஒண்ணுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் கூட இவன் தேவன் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் கப்சான் சொல்லி நினைக்காம, எனக்கு என்னுடைய மனைவிக்கு வயது சென்று போய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லாம, சிச்சுவேஷனை பார்க்காம, தேவன் சொன்னது சாகும்போது கூட நடக்க முடியும் சொல்லி நினைச்ச ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அது நீதியாய் எண்ணி அவனுக்குள்ளாக, அவன் குடும்பத்துக்குள்ளாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வருஷத்துல நீ கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையை இது தேவனுடைய காரியம் என்று சொல்லி அதை விசுவாசித்து எண்ணுகிற வேளையில கர்த்தர் அதை கண்டு அவைகளுக்குள்ளாக நீதியை பிறப்பித்து உனக்கு நன்மையை காண வைப்பார். ஆமென். விசுவாசித்த அவனுக்கு நீதியை கர்த்தர் அவன் நீதியாக தேவன் எண்ணினதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை அவன் விசுவாசிக்கிறானா என்பதை தேவன் பார்க்கிறார். சகரியாவுக்கு சொன்னதை அவன் விசுவாசியாதபடினால் வாயை பூட்டுன்னு சொல்லி ஆண்டவர் பூட்டி விட்டார். உன்னுடைய வாழ்க்கையில சில காரியம் பூட்டப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில சில காரியம் நடக்காமல் இருப்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவனை மதிக்காமல் தேவனை தேட வேண்டிய நீ, தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ, தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த வார்த்தையை நீ அலட்சியமாய், நீ அவைகளை எண்ணாமல், பிரீதியாய் எண்ணாமல் போனது நிமித்தமாய் பூட்ட வேண்டிய காரியங்கள் பூட்டப்பட்டது. இந்த வருஷம் அப்படி இராதபடிக்கு திறக்கப்படுகிற ஒரு வருஷமாய் காணப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூட்டப்படாதபடிக்கு தேவனுடைய வாழ்க்கையில், தேவனுடைய காரியத்தில் மூலமாய் திறக்கப்படுகிற அனுபவம் உண்டாக வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் திறந்து கொடுத்தார். எப்போ திறந்து கொடுத்தார்? அது நடக்கும்போது திறந்து கொடுத்தார். வாசிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரம், அதை மட்டும் வாசித்து அந்த காரியத்தை முடிப்போம். வாசிங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 61 வாசிங்க. அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையா என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, அதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார். ஏன்னா இவன் என்னவா இருக்கிறான்? ஊமையா இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்யறானா, எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் என்ன செய்தார்கள்? நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஆமென், ஹல்லேலூயா. கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது? அவனுடைய நாவு கட்டப்பட்டதுக்கு காரணம், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அவனுடைய நாவைத்தான் தேவன் என்ன செய்தார்? ஆண்டவர் அடைத்தார். ஆனால் அவர் செய்வதை அடைத்து போடவில்லை. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீ நினைக்காத, எனக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கு, அதனால தேவன் எதுவுமே செய்யலன்னு சொல்லி நினைக்காத. நீ திருந்தும்படியாய்த்தான் தேவன் சில தடைகளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உன்னுடைய நாவு ஏன் பூட்டப்பட்டது? உன்னுடைய நாவு ஏன் அடைக்கப்பட்டது? ஏன் உன்னுடைய வாசல் பூட்டப்பட்டது? நீ நம்பாமல் இருந்ததனுடைய காரியம். தேவன் இருந்து சொல்ல விளம்பின போது நீ விளம்பாமல் இருந்ததுதான காரியம். நீ உணர வேண்டும், நீ புரிய வேண்டும். கர்த்தர் உனக்கு கற்றுத்தரும்படியாகத்தான், உனக்கு பாடம் கற்பிக்கும்படியாகத்தான், உன்னை தேவன் உன்னை மாற்றும்படியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்து அவரை அடைத்துப்பட்டிருக்கிறார். அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை மாற்றுவதற்காக. ஆமென். தேவனுக்கு தண்டிக்க தெரியாது, ஆண்டவருக்கு தண்டிக்க தெரியாது.
ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்ம மேல பெருத்த அன்பு வச்சிருக்கிறார். சகரியா இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி அவன் வாய அடைச்சாலோ அவர் ஒரு பக்கம் அவன் குடும்பத்துக்கு நன்மையை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆமென். ஏன் அவன் வாய் அடைக்கப்பட்டது? அவன் திருந்த வேண்டும், அவன் மாற வேண்டும். யோனா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருந்த போதிலும் அவன் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், நினிவே ஜனங்களுக்கு போய் பேச வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தேவனை குறித்து தவறாக நினைத்து, தேவ வார்த்தைகளை பெற்றிருந்தும் தவறாக தனக்குள்ளாக நினைத்து, இவர் இப்படித்தான் சொல்லுவாரு, அழிப்பேன் சொல்லுவாரு, ஜனங்கள் கண்ணீர் விட்டோன்னு அழிக்க மாட்டாரு. இப்படியே அப்ப ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இவன் சொல்றதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லி தன்னுடைய தன்மானத்தை அவன் அடைந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம தேசம் மாறி வேற கப்பல் ஏறி போய் விடுகிறான். யாரு? யோனா. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம என்ன செஞ்சிட்டான்? தன்மானம் அடைஞ்சு என்ன செஞ்சிட்டான்? கப்பல் ஏறி வேற வழியா போயிட்டா. போன அவனுக்கு நிம்மதி இல்லை. எலும்புனா போனா, டிக்கெட் எடுத்தா கீழே தட்டில் போய் என்ன செஞ்சிட்டான்? தலையில கையை வச்சு படுத்துட்டான். யாரு? யோனா. இவனுக்கு ஆண்டவர் பேசினாரா? பேசினாரு. ஆனா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் நினைப்பு, நம்மளால யாருக்கு தொந்தரவே வேண்டாம், நம்ம ரொம்ப நல்லவன். யாரு? நம்ம யாரையும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாருக்கும் நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நம்ம சீட்டை கூட விட்டு கொடுத்து நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? கீழ்த்தட்டில் வந்திருக்கிறோம். இந்த தியாகத்தையால் ஆண்டவர் பாப்பார்ப்பான்னு படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் விட்டாரா? சீட்டு போட்டி அவன் பேர்லாம் எல்லாம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சு அவனை நொங்கா பார்த்தாங்க. ஆமாவா இல்லையா? அடுத்து அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க? கடலில் போடுங்கன்னு சொன்ன பாவம் பாரி தான் கூட பார்க்கல. அவன் சொல்கிறான், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் அப்போ அடான்னு தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? தேவ பிள்ளையே, உன் நீதி நியாயமெல்லாம் போன வருஷத்தோட லாக்கு, இந்த வருஷம் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் சொன்னார்னா அதுக்காக உன்னை விற்று போடுகிற பிள்ளையாய் மாறி இந்த வருஷத்துல உன்னுடைய சுயநீதி, உன்னுடைய நியாயங்கள் எதுவுமே வேண்டாம். அவைகளெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாய் குப்பை. ஆமே. யோனா கீழ்த்தட்டில் போனா. அப்படி இருந்த ஆண்டவர் அவனை பிடிச்சு தூக்கி கடல்ல போட்டாரு. கடல்ல போட்டது எதுக்கு? அவனை சாகிறதுக்கா? சொல்லுங்க. சாகிறதுக்கா? சாகிறதுனா அன்னைக்கு அவங்கள வச்சு அடிச்சு கொள்ள வச்சிருப்பாருங்களா? யோனாவை படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும். அலையில் நான் சிக்கப்பட்டேன், தண்ணீர் வந்து என்ன மூழ்கி போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? அடுத்து சொல்றான், கடல் பாசி என் கழுத்தை இறுக்கிருச்சு, சாகர பெருமூச்சு விட்டேன். இது எல்லாம் கொல்றதுக்காக அல்ல, அவன் உணர்வதற்காக. உணர்கிற வேளையில் உணரும் போதே கர்த்தர் மீனை அனுப்புகிறார். வாய்க்குள்ளாக மூடி அந்த உணர்வு தேவ சமூகத்தில் 3 நாள், மீன் வயிற்றில் 3 நாள் இருக்கிறான். கரையில் போய் அவனை கக்க விட்டது, அவனை சாக விடலை. மறுபடியும் அந்த காரியத்தை தேவனை நோக்கி தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படியாய் போனான் யோனா. ஆமென். இந்த வருஷம் போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதை கர்த்தர் வேற எதற்காகவும் அல்ல, நீங்களும் நானும் திருந்துவதற்காக. ஆமென். போன வருஷம் விட்ட ஜெபங்களை இந்த வருஷம் செய்யுங்க. போன வருஷம் தேவன் பேசுறது இந்த வருஷம் செய்யுங்க. போன வருஷம் அடைய வேண்டும் என்று விட்டு செய்து நினைச்ச நீங்க செய்யாமல் போன அந்த பயபக்தியை இந்த வருஷம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறக்கக்கூடிய காலம் இது. ஆமென். இது யோசுவாவின் காலம், இது ஆர்ப்பரிக்கிற காலம். இந்த வருஷம் பூட்டப்படக்கூடாது. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தில் நிற்க வேண்டும். நாம் ஒருபோதும் எதிர்த்து நிற்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு நாம் பூட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு இந்த நாளில் திருவளம் பற்றி நம்மளோடு ஆண்டவர் பேசுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
வாய்களை திறந்து ஆண்டவரே, போன வருஷம் நான் விட்டு போனது எல்லாத்தையும் இந்த வருஷம் நான் செய்யணும் ஆண்டவரே. கேளுங்க, நல்ல நல்ல விஷயங்களை போன வருஷம் நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி எல்லாத்தையும் கோட்டையை விட்டு நீங்க இந்த வருஷத்தை விடாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கலனா உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் பூட்டப்பட்டு போய்விடுமே. வாய்களை திறந்து கேளுங்க தேவ ஜனமே. ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகள், உமக்கு முன்பதாய் என் மனசு பேசினவைகள், எத்தனை தடவை நீங்க என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. எப்பா, நீ பெரிய கெட்டவன் தான். அந்த பெல்ஷாத்சார் என்று சொல்லக்கூடிய ராஜா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவனுடைய வார்த்தை கை விரல்ல கொண்டு கர்த்தர் செருவர்ல எழுதி காட்டினாரே, அவனே மாறினானா? நீ ஏமாத்துறோம். அப்படிப்பட்ட பாவங்கள் உடைய தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற, அதனால தான் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் மறுபடியும் கட்டக்கூடிய பிள்ளையா எழும்பி நில்லு. வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நேராக வார்த்தை வரட்டும். ஆண்டவரே, எனக்கு நேராய் சொல்லப்படுகிற தெய்வீக வார்த்தைகள், போன வருடம் பேசின வார்த்தைகள், இந்த வருடம் பேசின வார்த்தைகள், எனக்கென்று இந்த வருஷத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், தேவன் என்னுடைய மனசுல பேசின ஒவ்வொன்று வார்த்தைகளுக்காய் நான் விசுவாசத்தில் நிற்பேன். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தில் நிற்பேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி, இயேசுவே, விசுவாசத்தில் நிற்பேன், விசுவாசத்தில் நிற்பேன், விசுவாசத்தில் நிற்பேன், விசுவாசத்தில் நிற்பேன். மனுஷனை நான் நம்பி இல்லை, ஆண்டவரை தான் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தூசியில இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை தட்டி எழும்பி வரட்டும். கர்த்தர் உனக்கு சொன்னதின் மேல ஒரு தாகம் எழும்பட்டும். ஆமென். ஆவியானவருடைய கரை இந்த வேளையில் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு அதை திறக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும். நீர் சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையாய் எழும்பட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் எல்லா காரியத்திலும் நிறைந்து காத்து நம்மளை வழி நடத்துவதாக.